திருத்துருத்தியிலிருந்து நாம் வீழிமிழலை திருவீழிமிழலை என்ற திருப்புகழ் திருத்தலத்திற்குள் செல்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் சிற்ப கட்டிடச் சிறப்புக்கு ஒப்பற்ற உதாரணங்களாக விளங்கும் சில தலங்களுள் திருவீழிமிழலையும் ஒன்று. இத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து பூந்தோட்டம் சென்று அங்கிருந்து மேற்கில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அடையத்தக்கது. நன்னிலம் ஆடுதுறை பஸ் இத்தலம் வழியே செல்கின்றது. குடந்தை, மயிலாடுதுறை, பேரளம், நன்னிலம் முதலிய ஊர்களில் இருந்து சாலைகள் மூலம் இத்தலத்தை எளிதாக அடையலாம். கௌமார அட்டவணைப்படி ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் திருவீழிமிழலை. சைவ குரவர் மூவராலும் தேவார பாடல் பெற்ற தேவார திருத்தலமும் ஆகும். திருப்புகழ் 847. எருவாய் கருவாய் தனிலே உருவா இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறிபோல ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர் கா என ஓத அருள் தாராய். முருகா என ஓர் தரம் ஓத அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. முனிவோர் அமரோர் முறையோ எனவே முது சூர் ஊற மேல் விடும் வேலா. திருமால் பிரம்மா அறியாதவர் சீர் சிறுவா. திருமால் மருகோனே செழு மா மதில் சேர் அழகார் பொழில் சூழ் திருவீழியில் வாழ் பெருமாளே. திருவீழியில் வாழ் பெருமாளே. முருகா என ஓர் தரம் ஓத அடியார் முடிமேல் இணை தாள் அருள்வோனே. செழித்த அழகிய மதில் சூழ்ந்த அழகு பொருந்திய சோலை சூழும் திருவீழிமிழலை என்ற தலத்தில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. முருகா என்று ஒருமுறை ஓதும் அடியவர்க்கு நீ அடியார்களின் தலை மீது நின் இரு திருவடிகளையும் வைத்து அருள்பவனே. முனிவர் தேவர் முறையோ முறையோ என்று நின் திருமுன்பு ஓலமிட பழமை வாய்ந்த சூரனின் மீது செலுத்திய வேலை உடையவனே. முது சூர் உரம் மேல் விடும் வேலா. திருமால் நான்முகன் ஆகியோர் அறியாதவரான சிவபெருமானின் சிறந்த மைந்தனே. திருமாலின் மருமகனே. உற்பத்திக்கு உரிய எருவாய் கருவாய் அதனின்றும் உருவம் ஏற்பட்டு அதுவே பயிர் போன்று வளர்ந்து விளைபொருளாகி இவர் என்று இருப்பவர் பின்னர் அவர் என்று ஆகி அவர் என்று சொல்லப்பட்டவர் பின்பு இவர் என்று ஆகி இவ்வாறு தொடர்ச்சியாய் வெறிகொண்டார் போல் ஒரு தாய் இரண்டு தாயார் பல கோடி தாயார்களை அடைந்தவனாய் பல பல பிறவிகளில் வீணாய் நான் அழியாமல் ஒரு முறையேனும் முருகா பரமா குமரா என் உயிரை காப்பாய் என்று நின்னை கூவுமாறு நின் திருவருளை தந்து அருளுக. நின் திருவருளை தந்து என்னை இரட்சிக்க வேண்டும் என்று வேண்டியவாறு